இணையத்தில் வைரலாகும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி. யார் எதற்காக தொடங்கினார்கள்? இளைஞர்கள் அப்புறம் கரப்பான் பூச்சிகள் பத்தி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொன்ன கருத்துக்களை தொடர்ந்து கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற சமூக ஊடக பிரச்சாரம் ரொம்ப பெரிய விவாத பொருளா மாறிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நாட்டோட இளைஞர்கள் பத்தி தன்னோட கருத்து தவறா சித்தரிக்கப்பட்டிருக்கிறதா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் சொல்லியிருக்காரு. நீதிபதி சூரியகாந்தோட கருத்துக்களை தொடர்ந்து சமூக ஊடகங்கள்ல நையாண்டி பிரச்சாரத்தை பலரும் தீவிரமா முன்னெடுத்துட்டு வராங்க. இந்த விவகாரத்தோட மையப்புள்ளியா கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இருக்கு. இந்த பேர்ல இணையதளத்துல ஒரு இணையதளம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராம் தளத்துல இது 40 லட்சத்துக்கும் அதிகமானவங்க பின்தொடர்ந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கட்சியில உறுப்பினரா சேர்றதுக்காக 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த இணையதளத்துல அவங்களோட பதிவுகளை பண்ணியிருக்கிறதாவும் தகவல்கள் வெளியாயிருக்கு. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியோட இணையதளத்துல அதோட நிறுவனர் அப்புறம் ஒருங்கிணைப்பாளர் பத்தின தகவல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அவரோட பேரு அபிஜித் தீப்கே. இந்த வகையான சமூக ஊடக பிரச்சாரத்தை அவர் ஏன் தொடங்கினாரு அப்படிங்கறத பத்தி அபிஜித் தீப்கே பிபிசிக்கு விரிவா பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த மாதிரியான சமூக ஊடக பிரச்சாரம் ஒண்ண முன்னெடுக்கிறதுக்கான யோசனை உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சது அப்படிங்கிற கேள்விக்கு எக்ஸ் வலைதளத்துல இந்திய தலைமை நீதிபதி சொன்னதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவரு அதுல நாட்டோட இளைஞர்களை குறிப்பா அமைப்ப விமர்சனம் பண்றவங்களோட கருத்துக்களை துணிச்சலா வெளிப்படுத்துறவங்களையும் கரப்பான் பூச்சிகள் அப்புறம் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொன்னாரு. ஒவ்வொருத்தருக்கும் பேச்சுரிமையும் கருத்து சுதந்திரத்தையும் வழங்கக்கூடிய அரசியலமைப்ப பாதுகாக்கிறது தான் கடமையா கொண்ட தலைமை நீதிபதியே இப்படி பேசினது ரொம்பவும் அபத்தமான ஒண்ணா தோணுச்சு. கரப்பான் பூச்சி கூடயும் ஒட்டுண்ணிகள் கூடயும் இளைஞர்கள் அவர் எப்படி ஒப்பிட முடியும்? இது எனக்குள்ள கோபத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்துச்சு. அதனாலதான் எக்ஸ் தளத்துல என்னோட கருத்தை பதிவிட்டேன். அனைத்து கரப்பான் பூச்சிகளும் ஒன்று சேர்ந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு ஜென்சி அப்புறம் 25 வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் கிட்ட இருந்து ஆச்சரியமான பதில்கள் வந்துச்சு. நாம எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒரு தளத்தை உருவாக்கணும் அப்படின்னு அவங்க பரிந்துரை பண்ணாங்க. இளைஞர்களோட இந்த பதில் தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அப்படிங்கிற பேர்ல ஆன்லைன்ல நையாண்டி அரசியல் அமைப்பு ஒண்ண உருவாக்கணும் அப்படிங்கிற யோசனையை எனக்கு கொடுத்தது. எங்களை நீங்க கரப்பான் பூச்சி அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா சரி கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம். இந்த கட்சியில சேர்றதுக்கு சில தகுதிகளையும் நான் நிர்ணயிச்சேன். தலைமை நீதிபதி சொன்ன மாதிரி சோம்பேறியா இருக்கணும், வேலை இல்லாதவரா இருக்கணும். தலைமை நீதிபதி குறிப்பிட்டது மாதிரி நீங்க எப்பவுமே ஆன்லைன்லயே நேரத்தை செலவிடுறவங்களா இருக்கணும். சுருக்கமா சொன்னா இளைஞர்களை இழிவுபடுத்தக்கூடிய விதமா இந்திய தலைமை நீதிபதி பயன்படுத்தின ஒவ்வொரு இழிவான கருத்துக்களையும் நாங்க இந்த கட்சிக்கான உறுப்பினர் தகுதியா வச்சிட்டோம். உறுப்பினர் பதிவு தொடங்குற ஒரு சில மணி நேரங்கள்லயே இதுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கிடைச்சது. பெரும்பாலான மக்கள் எல்லாருமே இதுக்கு பதிலளிக்க தொடங்கினதோட அவங்களையும் உறுப்பினர்களா பதிவு பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கு பின்னாடி இது வெறும் நகைச்சுவையோ நையாண்டியோ மட்டுமில்ல, அதை விட பெருசா மாறப்போகுது அப்படிங்கறத உணர்ந்தோம். மக்கள் மத்தியில ஒருவித விரக்தி மனப்பான்மை மேலோங்கி இருந்தது. உடனே நாங்க ஒரு இணையதளத்தை உருவாக்கி கட்சியோட தேர்தல் அறிக்கையையும் வெளியிட்டோம். இந்த அரசியல் அமைப்ப தொழில்நுட்ப ரீதியா மேம்பட்டதாவும் வேலை வாய்ப்புகளை பெருமளவுல உருவாக்கக்கூடிய வகையிலானதாவும் மாற்றி அமைக்கவே இளைஞர்கள் விரும்புறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல உலகத்தோட முன்னணி நாடுகளை முன்மாதிரியா கொண்டு நம்ம வளர்த்துக்கணும். எவ்வளவு காலத்துக்கு தான் நேபாளம் பாகிஸ்தான் அப்புறம் வங்கதேசத்தோட நம்மள ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்திய ஜென்சி இளைஞர்களோட விருப்பமா இருக்கு. தங்களை கரப்பான் பூச்சிகள் மாதிரி நடத்துறத அவங்க விரும்பல. நான் நிச்சயமா இந்தியா திரும்புவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு அவரு.